ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2024 டு 25 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயரில் நம்ம கவுன்சிலிங் அப்டேட் பற்றி பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நேற்று வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஜென்ரல் கோட்டா அண்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே ப்ரோ, 7.5 ரிசர்வேஷனும் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களும் நாங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டோம். அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு ரெசிப்ட்டும் டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற பற்றி கேட்டிருந்தீங்க. இதை பற்றினா வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அட்மிஷன் குரூப்புக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு குரூப்பில் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க, எந்தெந்த டேட்டில் வந்து அட்மிஷன் போடுறாங்க, எந்தெந்த டேட்டில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துறாங்க அப்படிங்கிற பற்றி அப்டேட்ஸ் வரும்போது நம்ம இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து நேற்று வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, கவுன்சிலிங் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு உண்டான அந்த கேம்பஸும் என்னுடைய கோர்சஸும் நான் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன் ப்ரோ, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலான நியூஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி 25 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 23 டு 25 தான் வந்து ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஜூன் 26ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கும், என்ன கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அஃபீஷியலான நியூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு மெயிலும் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ, எந்த வெப்சைட்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்களோ, யூகேன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினலாக கையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஆக்சுவலாக வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட்ஸ், அந்த சிஓட்டையும் உங்களோட ஹெச்எம்டியும் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் அது இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து 7.5 ரிசர்வேஷன் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே பண்ணணும், எந்த டேட்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலாக மெயில் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. செலக்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து மெயில் வந்து அனுப்பிட்டு வருவாங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாமே கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக ஏதாச்சும் டிஎம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.